ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாட் வித் ராஜா. நாம இன்னைக்கு பார்க்க போறது டாப் 3 ஆஃப் ஜனவரி 2025 லிஸ்ட் என்னங்கிறத வீடியோக்குள்ள பார்த்தோம். இந்த லிஸ்ட்ல நம்பர் 1ல இருக்குது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன மதகத ராஜா. விடாமுயற்சின்னு ஒரு படம் தள்ளி போனோம்னா 6 படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த 6மே மக்கள் மத்தியில ரீச் ஆச்சான்னு கேட்டா இல்ல. இந்த ஒரு படம் மக்கள் மத்தியில எக்கனாமிக்கலும் சரி, மக்கள் மத்தியில பேசப்படுறதும் சரி, இந்த படம் தான் நம்பர் 1. இந்த படத்துல விஷால், சந்தானம், அஞ்சலி, வரலட்சுமி இவங்க எல்லாம் நடிச்சு சுந்தர்சி டைரக்ட் பண்ணியிருக்காரு, விஜய் ஆண்டனி மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஹிஸ்டரி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். 13 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்து ஏதோ பினான்சியல் இஷ்யூனால படம் ரிலீஸ் ஆகாம தள்ளி போயிட்டே இருந்துச்சு. சுந்தர்சி ஒவ்வொரு பட்டியிலும் சொல்லிட்டே இருந்தார் மனுஷன், இந்த படம் ரிலீஸ் ஆனா இப்பயும் ஹிட் ஆகும். அதே மாதிரி மனோபாலா சாகருக்கு முன்னாடி சொன்னாரு, இந்த படத்துல எனக்கு ப்ரீ கிளைமேக்ஸ் ஒரு 20 நிமிஷம் ஒரு சீன் இருக்கு, அதை பாத்தீங்கன்னா அப்படி என்ஜாய் பண்ணுவீங்க. உண்மையில அவங்க சொன்னது உண்மைதான் நிரூபிச்ச படம் தான் இது. இந்த படத்துல விஷால் ஹீரோவா இருந்தாலும் செகண்ட் ஹீரோவான சந்தானத்துக்கு தான் ஸ்கோப் அதிகம். சந்தானம் திரும்பி கம்பேக் கொடுங்கன்னு சொல்லி மக்களை ஏங்க வச்ச படமா இந்த படம் அமைஞ்சிச்சு. கிளாமர் தாண்டி தான் நம்ம அஞ்சலி, வரலட்சுமி வந்தாலும் படத்தோட பார்க்கும்போது படம் அவ்வளவு அல்டிமேட்டா மக்கள் என்ஜாய் பண்ணாங்க. குடும்பங்கள் கொண்டாடும் பெட்டினா இந்த படம் தான். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல செகண்ட் இருக்க படம் குடும்பஸ்தன். மணிகண்டன் ஆக்டிங்ல ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல எனக்கு சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்க படம் தான் குடும்பஸ்தன். ஒரு நார்மலான ஒரு டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் பர்சன் அவன் படுற கஷ்டத்தை அவ்வளவு அழகா சொல்லியிருக்கான். இது நம்ம படத்துல நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் இது எப்படி படமா எடுக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சிருப்பாங்களா இருக்கும். அதான் இந்த மாதிரி படங்கள் வரல. பட் இந்த படம் சூப்பரா செட் ஆகி சூப்பரா ஓடிட்டு இருக்கு. மணிகண்டன் அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஏற்கனவே அவருக்கு முன்னாடி கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் தான் டாப் தான். இதுலயும் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியும். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் சீன்லயே அவங்க லவ் மேரேஜுக்கு வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ற சீன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்காண்டி கொஞ்சம் கொஞ்சமா கடை வாங்க ஆரம்பிக்கிறாரு. கடை வாங்கி அவர் எப்படி மாட்டினாரு, குடும்பத்தையும் லவ்வரையும் சொசைட்டியும் எப்படி சமாளிச்சாரு அப்படிங்கறத அவ்வளவு அழகா இந்த படம் ரிலேட் பண்ணி கொண்டு போயிருக்கு. இந்த படம் பெரிய ஹிட் ஆனது காரணம் என்னன்னா, நிறைய பேர்த்தோட அந்த படம் ரிலீட் ஆகும். சார் இந்த சீன் மாதிரி நம்ம நினைச்சேன்னு நம்மளே படம் பார்க்கும்போது நம்ம ஃபீல் பண்ண வைக்குது. மாச கடைசியில பர்ஸ்ல ₹1 கூட இல்ல அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லும் போது நம்ம ஹீரோ அதே நிலைமை அவருக்கு வரும்போது நம்புற சீனா இருக்கட்டும், பாத்ரூம்ல உட்காந்து தனியா பேசுற சீனா இருக்கட்டும், ஃபேமிலியை சமாளிக்க முடியாம கடங்காரர்களுக்கு பயந்து ஓடுற சீனா இருக்கட்டும், எல்லாமே அல்டிமேட் பண்ணி விட்டாரு மணிகண்டன். ஸ்கிரீன் பிளேயும் அவ்வளவு அருமையா இருந்துச்சு. பாடு கேட்கறதுக்கு படத்தோட அவ்வளவு சூப்பரா செட் ஆகி போயிருந்துச்சு. ஸோ நம்ம லிஸ்ட்ல இந்த படம் தான் 2வது. 3வதா இருக்க படம் எதை போடலான்னு நம்ம ஒரு பெரிய கன்ஃபியூஷனா இருந்துச்சு. ஏன்னா 2 படம் தான் ஓகே. 3வது அந்த படம் அவ்வளவா சூப்பர் டூப்பர்னு சொல்லிக்கிற அளவுக்கு எந்த படமும் இல்லைனாலும் சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கனால 3வதா பாட்டில் ராதா படத்தை சொல்லலாம். குரு சோமசுந்தரம் நார்மலான குடிகாரன், ஜாலியா குடிக்கிறத என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப், அவங்க எமோஷனல் சைடு என்ன, இவரால அவங்க எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது அவ்வளவு அழகா சொல்லப்பட்ட படம் தான் இது. இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை சொல்லடா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதால இந்த படத்தை 3வதா சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவ்வளவு கலகலன்னு போகும். குடிக்கிறவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல குடிச்சிட்டு ஜாலியா இருக்கிறது அப்படி சூப்பரா போகும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா எமோஷனலா நார்மலா நல்லா குடிச்சிட்டு ஓவர் அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்க புருஷன், அதனால ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு ஒய்ஃப், 2 குழந்தைங்க. இவரை காப்பாத்துறதுக்காண்டி ஒரு டிஅடிக்ஷன் சென்டர்ல போய் சேர்க்கிறாங்க. டிஅடிக்ஷன் சென்டர்ல இருந்து அவர் தப்பிச்சு வரதுக்கு பல முயற்சி பண்றாரு. அங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதை அழகா எலாபரேட் பண்ணி சூப்பரா கொண்டு போயிருக்காங்க படம். இந்த படம் 1 டைம் வாட்ச் தான். இருந்தாலும் நம்ம லிஸ்ட்ல 3வதா வச்சிடறோம். நம்ம லிஸ்ட் ஓகேவா இல்லையான்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.